نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வெளியே இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் உள்ளே வந்துடுங்க. நல்லா குழுகுலுன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் உள்ளக ஏசிலாம் போட்டு வச்சுருக்குது. வெளியில் வெக்கையில் இருந்து கேட்காம உள்ளக குழுகுலுன்னு வந்து இருந்து கேட்குமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கிறோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக இரவு தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அவனுடைய இல்லத்தில் அவனுடைய மார்க்கத்தை கேட்டு அறிவதற்காக இங்கு குழுமியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அன்பிற்கினிய அருமையான பெருமக்களை, நேற்றைய தினம் நபித்தோழர்கள் வாழ்வு தரும் படிப்பினைகள் என்கிற தலைப்பினுடைய ஒரு அறிமுக உரையை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நேற்றைய தினத்தினுடைய உரையின் முடிவில் நபித்தோழரினுடைய வரலாற்றில் அனஸ் பின் நலுர் என்கிற ஒரு நபித்தோழருடைய வரலாற்றை நாம் பார்ப்பதாக சொல்லியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அவங்களுடைய வரலாற்றுக்குள்ள நம்ம போயிடலாம். அனஸ் பின் நலுர் இந்த நபித்தோழரை பற்றி வரலாறுகளில் அதிகமாக கூறப்பட்டது கிடையாது, குறைவாகத்தான் கூறப்பட்டிருக்குது. ஆனால் குறைவாக கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்த நபித்தோழருடைய வரலாற்றில் மிகப்பெரிய படிப்பினைகள் உண்டு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த நபித்தோழரை குறித்து ஒரு வசனமே இறக்கப்பட்டிருக்குது. இந்த நபித்தோழரை குறித்து அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாராட்டுதல் நிறைந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். இந்த பாராட்டுதல் நிறைந்த இந்த வார்த்தை, இந்த சான்றிதழ் வேற எந்த நபித்தோழரை பார்த்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது கிடையாது. புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இதை அறிவிப்பாங்க. அனஸ் பின் மாலிக், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழருடைய பெயர் என்ன? அனஸ் பின் மாலிக். இந்த அனஸ் பின் மாலிக் என்கிற இந்த நபித்தோழர் யாரை பத்தி சொல்ல போறாங்க? அனஸ் பின் நலுர் என்கிற நபித்தோழரை பத்தி சொல்ல போறாங்க. இந்த ரெண்டு பேரும் சொந்தக்காரவங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா சொந்தக்காரவங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு இவங்களும் அனஸ் பின் நலுர் என்கிற இந்த நபித்தோழரும் சொந்தக்காரவங்க. அனஸ் பின் மாலிக்கை பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஹதீஸை வாசிக்கக்கூடிய பெரும்பாலான எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய ஹதீஸ்களை அறிவித்த அறிவிப்பாளருடைய வரிசையில அனஸ் பின் மாலிக் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிப்பாங்க. இவங்களுடைய தந்தையினுடைய சகோதரர் தான் அனஸ் பின் நலுர். அப்படின்னா இந்த அனஸுக்கு அனஸ் பின் நலுர் என்ன உறவாகும்? என்ன உறவு? சித்தப்பா அல்லது பெரியப்பா. வரலாற்றில் சொல்லப்படலை. சகோதரர், தந்தையினுடைய சகோதரர். இவங்களை பத்தி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டத்துல அனஸ் பின் நலுர் என்கிற நபித்தோழரை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சான்றிதழை சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்ன மின் இபாதில்லாஹ். என்ன வாசகம்? இன்ன மின் இபாதில்லாஹ் மல்லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு. அல்லாஹ்வின் அடியார்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு எதையேனும் ஒரு விஷயத்தை கூறினால் அல்லாஹ் அதனை நிறைவேற்றி கொடுப்பான். இந்த வசனம் யாரை குறித்து இறக்கப்பட்டுச்சு? அனஸ் பின் நலுரை பற்றி இறக்கப்பட்டுச்சு. என்ன சொல்றாங்க? அல்லாஹுடைய அடியார்கள்ல சிலர் இருக்கிறாங்களா,
அவங்க என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ் மீது சத்தியமாக இது நடக்கும், அல்லாஹ் மீது சத்தியமாக இது நடக்காது என்று சொன்னால் அல்லாஹ் அதனை நிறைவேற்றி கொடுப்பான். இந்த வாசகத்தை அனஸ் பின் நதுரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க, எப்ப சொன்னாங்க அப்படின்றத அனஸ் ரலியல்லாஹு அறிவிப்பாங்க. வஹிய இப்னத்து அன்-நதுர் அன்னர் ருபைய்ய வஹிய இப்னத்து நதுர், நதுருடைய மகள் ருபைய்ய அப்படின்னு ஒரு பெண்மகள் இருந்தாள். கசரத் சனியத்த ஜாரியா, ஒரு குலத்தினுடைய கன்னி பெண்ணின் முற்பற்களை அவள் உடைத்து விட்டாள். ஃபதலபுல் அர்ஷ வ தலபுல் அஃவ. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த ருபைய் இருக்கிறாங்களே இவங்க என்னுடைய தந்தையினுடைய சகோதரி. அப்ப இந்த அனஸ் ரலியல்லாஹுக்கு இந்த ருபை யாரு? மாமி. என்னுடைய மாமி ஒரு குலத்தினுடைய கன்னி பெண்ணின் முற்பற்களை உடைத்து விட்டாள். சண்டை வருமா வராதா? சாதாரண ஒரு கிழவினுடைய பல்ல உடைச்சா சரி, அதுக்கே சண்டை வந்துடும். கன்னி பெண் கல்யாணம் ஆகணும், நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. முன்னவ சைடு கடவா பொருட்களை உடைச்சா கூட ஒன்றும் தெரியாது. முன்னம்பொருட்களை உடைச்சிட்டா சண்டைக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா? அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பல் உடைக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய கோத்திரம் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. பழிக்கு பழி அந்த ருபையினுடைய பல்லை நாங்கள் உடைப்போம் அப்படின்னு நிற்கிறாங்க கங்கணம் கட்டிட்டு. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்க குலத்து எங்க காந்தான்னு சாதாரணமான காந்தான்லாம் கிடையாது, பெரிய காந்தானி. அது எப்படி விட்டுருவோம் நாங்க? ஏதோ ஒரு சண்டை சச்சரவுல முற்பொருட்களை ருபையும் உடைச்சிட்டாங்க. அதுக்கு பதிலாக நீங்க வேணும்னா என்ன செய்யுங்கன்னா, தலபுல் அஃப்வ தலபுல் அர்ஷ், இதுக்கு என்ன இழப்பீடு வேணும்? பல்லு உடைஞ்சு போச்சா, இந்தாங்க என்ன இழப்பீடு கேட்குறீங்களோ வாங்கிக்கோங்க. அப்படி இல்லையா மன்னிச்சு விட்டுருங்க. அந்த அரபுல ரெண்டு பழக்கம் உண்டு. ஒன்று, ஏதாச்சும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இழப்பீட்டு தொகையை வாங்கிக்கிடுவாங்க, இல்லாட்டா மன்னிச்சு விட்டுருவாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய குலமும் சாதாரணப்பட்டதில்லை, அது ஒரு பெரிய காந்தான், எப்படி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வம்புக்கு நிற்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இழப்பீட்டு தொகையையும் வாங்க மாட்டிருக்கிறாங்க, மன்னிக்கவும் மாட்டிருக்கிறாங்க. அவங்க நேரம் இந்த பஞ்சாயத்தை எங்க கொண்டு போயிட்டாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, எங்க குலத்தினுடைய கன்னி பெண்ணினுடைய முற்பற்களை வந்து இவங்க உடைச்சிட்டாங்க, அதனால பள்ளிக்கு பள்ளி அந்த ருபையினுடைய பல்ல நாங்க உடைக்கணும், இதுக்கு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, அனஸ் ரலியல்லாஹுடைய குடும்பமும் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப தேவை, ரொம்ப நெருங்கிய குடும்பம். பல் உடைக்கப்பட்டுச்சு பாருங்க, அவங்க கொஞ்சம் தூரத்து வகையில தான், பட்டும் படாமலே தான் இருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அதெல்லாம் பார்க்கல. நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. நீதியை எப்படி வழங்கணும்? பாதிக்கப்பட்டவன் யார்? சொந்தக்காரனா, பந்தக்காரனா, செல்வந்தனா, ஆட்சியாளனா, ஆண்டியனா, அதெல்லாம் கிடையாது. பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி செலுத்தணும். ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. அப்படியா? ஃபஅமரஹும் பில் கிஸாஸ், என்ன சொல்றாங்க? பல்லுக்கு பல், பழி வாங்கி தான் ஆகணும் அப்படின்றாங்க. அனஸ் ரலியல்லாஹுடைய குடும்பத்துக்கு ரொம்ப சங்கடமா போயிருது. என்னோட ரசூலுல்லாஹ் ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு செய்வாங்கன்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு பள்ளின்னு தான் சொல்லிட்டாங்களே. இந்த ருபையினுடைய சகோதரர் தான் அனஸ் பின் நதுர். பின்னாடி அவங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். அனஸ் பின் நதுர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யார் ரசூலல்லாஹ், யார் ரசூலல்லாஹ், இப்னு நதுரி துக்ஸரு சனியத்து ருபை, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரி ருபையினுடைய முற்பற்கள் உடைக்கப்படுமா? அது எப்படி? அது அப்ப என்ன நினைச்சிட்டு வந்திருக்கிறாங்கன்னா, எப்படியாச்சும் ரசூலுல்லாஹ் பேசி ஈஸி ஏதாச்சும் சமாதானத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சுதான் வந்திருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, பாதிக்கப்பட்டவங்க பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்துல இருக்கிறது, அதான் நடக்கணும். இப்படி சொன்ன உடனே அப்பதான் அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, லா வல்லதி பஅஸக பில் ஹக்கி லா துக்ஸரு சனியத்துஹா, சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பி அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ருபையினுடைய பற்கள் உடைக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் தீர்ப்பளிச்சிட்டாங்க. எப்படி? அவங்க எதிர் தரப்புல உள்ளவங்க
ஈட்டு தொகையையும் இழப்பீடு தொகையும் வாங்க மாட்டிருக்கிறாங்க, மன்னிப்பையும் பெற மாட்டிருக்கிறாங்க, பல்லுக்கு பல்லு தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருக்கிறாங்க. அதனால இங்க அல்லாஹுடைய சட்டத்தை தான் நம்ம நிலைநாட்டுவோம், உங்களுடைய சகோதரிய பற்கள் உடைக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அனஸ் பின் நவ்ரு சொல்றாங்க, வல்லதி பாஸக பில் ஹக்கி லா துக்ஸரு சனியத்துஹா, சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பியவனின் மீது சத்தியமா சொல்றேன், என்னுடைய சகோதரியினுடைய பற்கள் உடைக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அனஸ் கிதாபுல்லாஹி அல் கிசாஸ், என்ன பேசுறீங்க? எதிர்தரப்புல உள்ளவங்க மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இழப்பீட்டு தொகையை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த எதிர்தரப்புல உள்ளவங்க நாங்க மன்னிப்பை ஏத்துக்கிறோம் அப்படின்றாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்றாங்க, என் தங்கையினுடைய பற்கள் உடைக்கப்படாதுன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கும் போது இங்க இருந்து ஒரு தகவல் வருது, பாதிக்கப்பட்ட அந்த கூட்டம் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன மின் இபாதில்லாஹ் மல்லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு. அனஸ் பின் நதரை பார்த்து சொன்னாங்க, கூடியிருந்த நபித்தோழர்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹுடைய அடியார்களில் சிலர் உண்டு, அவர்கள் அல்லாஹின் மீது சத்தியமிட்டு ஒரு காரியத்தை சொன்னால், ஒரு செய்தியை சொன்னால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுப்பான். என்ன சொல்ல வராங்க? இந்த அனஸ் பின் நதரை அல்லாஹ் விரும்புறான், இவர் நல்லடியார், இவர் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொன்னா அல்லாஹ்வே நிறைவேற்றி கொடுப்பான் என்கிற ஒரு சான்றிதழை பெற்ற ஒரு நல்ல மனிதர். இவங்களுடைய வரலாற்றை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னும் வரலாறுக்குள்ள போகல, ரொம்ப சிறிய வரலாறுக்கு சொந்தக்காரவங்க. கொஞ்ச நாள்லயே இவங்களுடைய ஷஹீதுடைய அந்த காலகட்டமும் வந்துருது. பத்ர் யுத்தம் நாம் எல்லாம் அறிந்த ஒரு செய்தி. இதே போன்ற ஒரு ரமலானில் நடைபெற்றது. ஆனால் யூகம் கிடையாது, சண்டை போட வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் கிடையாது. பத்ர் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வியாபார கூட்டத்தை மடக்குவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. அது போராக மூழுது, அங்க சண்டையும் நடக்குது. பத்ர் போரில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு தனி சிறப்பு உண்டு வரலாற்றில். அல்லாஹுடைய கண்ணியத்திலும் நபியினுடைய சபையிலும் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு தனி இடம் உண்டு. நிறைய நபித்தோழர்கள் வருத்தப்பட்டாங்க, பத்ர் போர்ல நம்மளால கலந்துக்க முடியலையே, அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, அதை நம்ம மிஸ் பண்ணிருக்க கூடாது. நிறைய நபித்தோழர்களுக்கு அந்த பத்ர் போர்ல கலந்து கொள்ளாமல் இருப்பதற்குண்டான காரணம் என்னன்னா, ஆரம்பத்திலே நம்ம சொன்ன மாதிரி பத்ர் யுத்தம் என்பது திட்டம் தீட்டப்பட்டு போனது கிடையாது. பத்ர் போர்க்களத்தில் மொத்தம் எத்தனை நபித்தோழர்கள் கலந்துக்கிட்டாங்க? 300 சொச்சம் பேர் தான். அப்ப இதுல இருந்தே நமக்கு தெரியுதுல, போர்க்களம்னா 300 பேரையா கூட்டு போவாங்க, எத்தனை பேரை கூட்டு போவாங்க? திடீர்னு வந்துச்சு. திடீர்னு வந்தாலும் எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல், எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல், அல்லாஹிற்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, இந்த ரசூலிற்காக வேண்டி என்னுடைய உயிரையும் உதிரத்தையும் நான் கொடுப்பேன் என்று களத்தில் நின்றார்கள் அல்லவா, அவர்களின் உள்ளம் பரிசுத்தமானது பெரியது. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல கூட பத்ர் சஹாபாக்களை பற்றி சொல்லி காமிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன முடிவு எடுத்தாலும், ஏதாச்சும் ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம், வேற ஏதாச்சும் ஒரு குழப்பமான ஒரு செய்தி, நபித்தோழர்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும் அப்படின்னா அந்த ஆலோசனை பெறக்கூடிய கூட்டத்துல முக்கியமானவர்களாக யாரும் இருப்பாங்க? பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்களும் இருப்பாங்க. சரி, இது ஒரு பக்கம். பத்ர் போர் முடிஞ்சிருச்சு. பத்ர் போர் முடிஞ்சிட்டுனா நிறைய நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. யார் ரசூலல்லாஹ், பத்ர் போர் நடக்கும்போது நாங்கள் ஊர்ல இல்லை, ஆனா அல்லாஹ் இந்த பத்ர் போர்ல கலந்து கொண்டவர்களை பற்றி எவ்வளவு சிறப்பா சொல்றான், இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நம்ம இழந்துட்டுமேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் யார் ரசூலல்லாஹ் அப்படின்ட்டு நிறைய நபித்தோழர்கள் வந்து சொன்னாங்க. அதுல ஒரு ஆள் தான் இந்த அனஸ் பின் நபரும். எப்படி சொல்றாங்க பாருங்க, இந்த ஹதீஸையும் அனஸ் பின் மாலிக் தான் அறிவிக்கிறாங்க. இந்த அனஸ் பின் மாலிக் அனஸ் பின் நபருக்கு யாரு? எனக்கு இது ஒரு கேள்வியா கூட வரலாம், அதுக்காண்டி திரும்ப திரும்ப உங்களை கேட்டுக்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பத்ர் போர் நடந்த அந்த காலகட்டத்துல என்னுடைய பெரிய தந்தையோ அல்லது என்னுடைய சிறிய தந்தையோ இந்த அனஸ் பின் நவர் வந்து ஊர்ல இல்லை, எங்கேயோ போயிட்டாங்க, வேணும்னேலாம் போல, எங்கேயோ போயிருந்தாங்க,
பத்ரு போர் நடந்துருச்சு. பத்ரு போர் முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யார சூழல்லா பத்ரு போர் நடந்துச்சு, பத்ரு போர் நடந்துச்சுன்னா இல்லை, ஆனா இந்த பத்ரு போர்ல மட்டும் நான் கலந்துருந்தேன்னு வைங்களேன். எப்படி சொல்றாங்க? இந்த பத்ரு போர்ல மட்டும் நான் பங்கு கொண்டிருந்தேன் அப்படின்னா, என்னை அல்லாஹ் இந்த பத்ரு போரில் பங்கெடுக்க செய்திருந்தால் ல இனில்லாஹு அஷ்ஹதனி கிதாலல் முஷ்ரிகீன ல யரன்னல்லாஹு மா அஸ்னஉ சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்டே சொல்றாங்க, பத்ரு போர்ல மட்டும் அல்லாஹ் என்னைய கலந்திருக்க செய்திருந்தா இந்த இஸ்லாத்தினுடைய முதல் போரான இந்த பத்ரு போர்களத்தில் நான் எப்படி களமாடி இருப்பேன், எதிரிகளை எப்படி வெட்டி வீழ்த்திருப்பேன், எப்படிப்பட்ட வீர சாகசம் எல்லாம் நான் செய்திருப்பேன் என்பதனை அல்லாஹ் பார்த்திருப்பான். எனக்கு அந்த வாய்ப்பு அல்லாஹ் தராம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வருஷமே எந்த போர் வந்துருது? உஹது போர் வந்துருது. உஹது போர் என்பது சாதாரணமானதல்ல. பத்ரு போர்க்களத்துல மிகப்பெரிய தோல்வியோடு யார் போறாங்க? மக்கத்து காஃபிர்கள் போறாங்க. வெறி, கோபம். அதுல குறிப்பிட்டு சில பேரை சொல்லணும் அப்படின்னா, சில பேர்லாம் பரிசு தொகையை அறிவிச்சிருந்தாங்க. பத்ரு போர்க்களத்துல என் உறவை சார்ந்த ஒருவர் கொல்லப்பட்டு விட்டார், இவரை கொன்னவர் இன்னார், அவரை யார் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இத்தனை தீனார்கள் வழங்கப்படும் அப்படின்னு மக்களை எல்லாம் உசுப்பேத்தி விடுறாங்க. யாரு? மக்கத்து காஃபிர்கள். உஹது போர் நடக்குது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க. மக்கள் திரளாக போர்க்களத்துல வந்து கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்து கொண்டவர்களில் அனஸ் பின் நதுர் என்கிற நபித்தோழரும் உண்டு. சொல்லி தராங்க பாருங்க. பத்ரு போர்க்களத்துல ஆரம்பத்துல முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்சது. நாம் அறிந்த செய்தி தானே. எதிரிகள் சின்ன பின்னமா ஓடுறாங்க. பத்ரு போர்க்களத்துல எப்படி வெற்றி கிடைச்சதோ அதே போல உஹது யுத்தத்தினுடைய ஆரம்பத்திலும் முஸ்லிம்களுடைய கை ஓங்கி இருந்துச்சு. ஒரு சில நபித்தோழர்கள் செய்த தவறின் காரணத்தினால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சில நபித்தோழர்களை மலைக்கு மேல நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப யோசனையின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அங்க போர்க்களம் நடக்குது, எதிரிகள் இந்த மலைக்கு பின்னாடி இப்படியே வந்து நம்மளையே தாக்கக்கூடும். அதனால சில நபித்தோழர்களை மலைக்கு மேல நிப்பாட்டி வச்சு என்ன சொன்னாங்க? இந்த பாருங்க, என்ன நடந்தாலும் நீங்க கீழே இறங்கி வரக்கூடாது. என்ன சொன்னாங்க? என்ன நடந்தாலும் கீழே இறங்கி நீங்க வரக்கூடாது, இங்கே தான் நிக்கணும். போரினுடைய ஆரம்பத்துல எதிரிகள் ஓடுறாங்க, திருச்சி ஓடுறாங்க. அந்த மலைக்கு மேல இருந்த நபித்தோழர்கள், அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்துட்டான் போல, எதிரிகள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்களே. எதிரிகள் ஓடும் பொழுது அந்த பொருட்களை எல்லாம் கீழே போட்டுட்டு தானே ஓடுவாங்க, அதெல்லாம் கொண்டுட்டு போக மாட்டாங்களே. அந்த கனிமத் பொருட்களை எடுப்பதற்காக வேண்டி, சரி எதிரிகள் தான் ஓடி போயிட்டாங்களே, இனிமேல் ஏன் நம்ம இங்க நிக்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நான் சொல்லும் வரைக்கும் கீழே இறங்காதீங்க அப்படின்னு. ஆனா அந்த நபித்தோழர்கள் வேணும்னே அந்த தவற செய்யல. எதிரிகள் தான் போறாங்களே, நம்ம ஏன் இந்த மலைக்கு மேல நிக்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. ஹாலித் பின் வலீத், அவர் சாதாரணப்பட்டவரா? அவரும் பின்னாடி சொல்லப்பட இருக்கிறார். ரொம்ப ரொம்ப மதிநுட்பமான ஒரு ஆள். சின்ன ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதன் மூலமா தனக்கு சூழலை எல்லாம் சாதகமா மாத்திக்கக்கூடிய பேராற்றல் உடையவர் யாரு? ஹாலித் பின் வலீத். அவங்க பாக்குறாங்க, மலைக்கு மேல நின்ன எல்லாரும் கீழே இறங்கிட்டாங்க, முஸ்லிம்களை அடிப்பதற்கு சரியான நேரம் அப்படின்னு அவர் ஒரு குதிரை வீரர்களை எல்லாம் திரட்டி அந்த மலைக்கு பின்னாடி வந்து முஸ்லிம்களை தாக்குறாங்க. முஸ்லிம்களை ஒன்றும் செய்ய முடியல. முஸ்லிம்களுடைய கை ஓங்கி இருந்துச்சு. இந்த நபித்தோழர்கள் கீழே இறங்கியதின் காரணத்தினால அந்த போரினுடைய நிலை தலைகீழாக மாறுகிறது. வெற்றி கனியை பறிப்பதற்கு இருந்த நபித்தோழர்கள் செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த உஹது போர்ல நிறைய சோதனைகள், நிறைய ஃபித்னாக்கள் இருந்துச்சு. அதுல ஒரு ஃபித்னா என்னன்னா, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஃபித்னா. ஒரு போரினுடைய தளபதி கொல்லப்பட்டுட்டாங்கன்னா அந்த போர்ல சண்டை போடக்கூடிய மற்றவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? தளபதியே போயிட்டாங்க, இனிமேல் நம்ம யாருக்கு சண்டை போட்டு எந்த நாட்டை பிடிக்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா இல்லையா? இப்படி ஒரு ஃபித்னா. முஹம்மது கொல்லப்பட்டுட்டாரு, இது ஒரு காட்டு தீ மாதிரி பரவுது. சில நபித்தோழர்கள் இதை கேட்கிறாங்க. அப்படியா? அது ஒரு பக்கம்.
எதிரிகள் ரெண்டு பக்கத்துல இருந்து அடிக்கிறாங்க. இனிமேல் நம்ம இங்க நிக்க வேண்டாம், நம்ம என்ன செஞ்சிருவோம், ஓடிடுவோம் அப்படின்ட்டு சில நபித்தோழர்கள் என்ன செய்யறாங்கன்னா புறமுதுகிட்டு காட்டி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பெரிய பாவம் தான். அந்த நேரத்தில் ரசூல்லா கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி, ரசூல்லாவுடைய பல் உடைக்கப்பட்டுடுச்சு அப்படின்ற ஒரு செய்தி, இதெல்லாம் தாண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிராக நேசித்த தன்னுடைய சச்சா ஹம்சா கொடூரமான முறையில் கொல்லப்படுகிறார். கொடூரமான ஒரு முறையில், அதுவும் பிளான் செய்யப்பட்டு. முதல்லையே வஹஷ் என்கிற ஒரு அடிமை, யாரு, வஹஷ் என்கிற ஒரு அடிமை, கருப்பினத்தை சார்ந்தவர். இவருக்கு நல்ல அம்பு எய்யக்கூடிய நல்ல திறன் உண்டு. ஹிந்தா என்கிற ஒரு பெண்மணி அப்ப இஸ்லாத்துக்கு வரல, அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இந்த சம்பவம் நடைபெறும் பொழுது ஹிந்தா என்ன செய்யல, இஸ்லாத்துக்கு வரல. அந்த ஹிந்தா என்ன செய்யறாங்கன்னா இந்த வஹஷ அப்படியே வளர்க்கிறான். எப்படி, பத்ர் போர்க்களத்துல பெரிய அடி, தன்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க. அந்த வஹஷ்ட சொல்றாங்க, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், என்னுடைய டார்கெட் அந்த ஹம்சா தான். என்னுடைய டார்கெட் என்ன, ஹம்சா தான். நீ ஹம்சாவை மட்டும் நீ கொன்னுட்ட அப்படின்னா நான் உன்னைய விடுதலை விட்டுறேன். வஹஷ அடிமையா இருந்தார். அன்றைய காலகட்டத்தில் அடிமையில இருந்து விடுதலை பெறுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஒருவர் அடிமையா இருக்கிறாரு, விடுதலை பெறணும் அப்படின்னா என்ன வேணாலும் செய்வாங்க. அப்போ ஹிந்தா சொல்றாங்க, வஹஷே நான் உனக்கு விடுதலை தரேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த முஹம்மதினுடைய சச்சா ஹம்சா இருக்கிறார்ல, அவரை மட்டும் இந்த போர்க்களத்துல நீ கொன்னா போதும். அவர் பார்க்கிறாரு ஹம்சாவை நேருக்கு நேர் வெல்ல முடியுமா? பெரிய வீரருங்க, பெரிய வீரர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காபத்துல்லால வச்சு அடிச்ச போது நின்னாங்க ஹம்சா ரலியல்லாஹு. யார் அடிக்கிற, யார் அடிக்கிற, என்ன அடிச்சு பாரு அப்படின்னாங்க. மக்கத்து காஃபிர்கள்லாம் திகைச்சு போயிட்டாங்க. உங்களை அடிக்கவா, உங்களையே அடிச்சு நான் என் உயிரை பறி கொடுக்கவா அப்படின்னு பின்னாடி போயிட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, இனிமேல் இந்த முகமதை நீங்க தொட்டு பாருங்க பார்க்கும். இந்த முகமது எந்த இறைவனை தன்னுடைய இறைவனாக சொல்கிறாரோ அதே இறைவனை இந்த ஹம்சாவும் ஏற்றுக்கொண்டான். இனிமேல் இந்த முகம்மதை தொட வேண்டும் என்றால் இந்த ஹம்சாவை தாண்டிதான் தொட வேண்டும். இப்படி கர்ஜித்தவர் யாரு, ஹம்சா ரலியல்லாஹு, பெரிய வீரருங்க. அதனால ஹம்சா ரலியல்லாஹு நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டு வீழ்த்த முடியாது. வஹ்ஷ் என்ன செய்யறாரு, உஹது போர் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது ஹம்சா ரலியல்லாஹு எங்கெங்கெல்லாம் போறாரோ அவரை பின்தொடர்ந்து அப்படியே போறாரு வஹ்ஷும். ஒரு சந்தர்ப்பம் வருது, அந்த சந்தர்ப்பத்துல மறைந்திருந்து தன்னுடைய ஈட்டியால் ஹம்சா ரலியல்லாஹுவை குத்துகிறார். ஹம்சா ரலியல்லாஹு வீழ்ந்துடுறாங்க. இதுல ஒரு பெரிய சங்கடமான ஒரு விஷயம் என்னன்னா, போர்க்களமெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஷஹீதாக்கப்பட்டவருடைய உடல்கள் எல்லாம் தேடி கண்டுபிடித்து எடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆருயிர் அதிகம் அதிகம் நேசித்த பாசம் வைத்த தன்னுடைய சச்சா ஷஹீதாக்கப்பட்டிருந்தார். அவருடைய உடலை பார்க்கும் பொழுது கண்ணீர் வடிக்கிறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா, அந்த அம்பால் குத்தப்பட்டு மட்டும் அவர்கள் கொல்லப்படவில்லை, ஷஹீதாக்கப்படவில்லை. ஏற்கனவே சொன்னோம்னா அந்த ஹிந்தான்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி அவங்களுடைய சொந்த பந்தங்கள்ல கொல்லப்பட்டிருந்தாங்க. அந்த வெறிய அந்த பழிய தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஹம்சா ரலியல்லாஹுடைய வயிற்று பகுதியை தங்களுடைய விரல் நகங்களால் கிழித்து அதில் இருக்கக்கூடிய குடலை எடுத்து கடித்து துப்பிருக்காங்க. இதை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மனவேதனைப்பட்டாங்க, ரொம்ப சங்கடப்பட்டாங்க. ஒரு கட்டத்துல வஹ்ஷ் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்து இந்த ஈட்டியை வச்சு குத்துனார்ல, வஹ்ஷ் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அப்போ சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே, அந்த கொடூரமான மறைந்திருந்து அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை செய்தவன் நான் தான், என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, வஹ்ஷே நான் உங்களை மன்னிச்சிட்டேன், இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு என்னுடைய கண்களில் நீங்க படாதீங்க. ஏன்னா என்னுடைய சிறிய தந்தை ஹம்சாவை நான் அவ்வளவு நேசிச்சேன், அவங்களுடைய மரண நிலை என்னுடைய மனசுல பெரிய காயத்தை ஏற்படுத்துச்சு. அந்த காயம் இன்னும் என்னுடைய மனசை விட்டு ஆறலை. உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த சிந்தனை வரும், உங்களை நான் மன்னிச்சிட்டேன், கொஞ்ச நாளைக்கு என்னுடைய கண்களை நீங்க தென்படாதீங்க அப்படின்னாங்க. வஹ்ஷ் ரலியல்லாஹு
அதோடு அந்த களிமாவை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அதை ஊரை விட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு போர்க்களத்தில் வந்து மிகப்பெரிய வீரதீர செயல்களை எல்லாம் செய்து தான் செய்த இந்த செயலுக்கு நிகரான பல பல விஷயத்தை எல்லாம் பின்னாடி செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் நாடுனா அவங்களுடைய வரலாறு பின்னாடி பார்க்கலாம். அப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் எதில் நடக்குது? உஹது போர்ல நடக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நபித்தோழர்கள் எல்லாம் விரண்டு ஓடுறாங்க. அப்படி விரண்டு ஓடும் பொழுது இந்த அனஸ் பின் நதுர் அவங்களுக்கு முன்னாடி சஅத் இப்னு முஆத் என்கிற நபித்தோழர் நிற்கிறாங்க. நபித்தோழர்கள் அப்படி ஓடி போறாங்க. சஅத் பார்த்து சொல்றாங்க, சஅத் இப்னு முஆத் அல் ஜன்னா. மக்கள்லாம் எங்க ஓடி போறாங்க? மக்கள்லாம் எங்க ஓடி போறாங்க? நான் சொர்க்கத்தை விரும்புகிறேன். ஒரு ரப்புன் நதுர், என்னுடைய தந்தை நதுருடைய ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இன்னி அஜிது ரீஹஹா மின் தூனி உஹத். எங்க ஓடோடி போறீங்க? அந்த உஹதினுடைய மலையடிவாரத்திலிருந்து சொர்க்கத்தினுடைய வாடையை நான் நுகர்கிறேன். அப்படின்னா என்ன சொல்றாங்க? யாரு போனாலும் சரி, சொர்க்கம் என்னை அழைக்கிறது. அந்த உஹதினுடைய மலையினுடைய அடிவாரத்திலிருந்து சொர்க்கத்தினுடைய வாடையை நான் நுகர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்க்களத்துக்குள்ள போனாங்க. போனவங்க வரவே இல்லை. போர்க்களம்லாம் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஹீதாக்கப்பட்ட நபித்தோழர்களுடைய உடலை எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எல்லாருடைய உடலும் எடுத்து வைக்கப்பட்டுச்சு. இவர் இன்னார், இவர் இன்னாருடைய மகன், இவர் இன்னாருடைய சகோதரன், இவர் இன்னாருடைய சகோதரன், இப்படி எல்லாரும் இனம் கண்டுட்டாங்க. ஒரே ஒரு மையத்து மட்டும், ஒரே ஒரு சடலம் மட்டும் அடையாளம் தெரியாமல் இருக்கிறது. அடையாளம் தெரியாமல் இருக்கிறது. காரணம் என்ன? அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபவஜத்னா பிஹி பில்அம் வ ஸமானீன பர்பதம் பிஸைர் அவ் தஅனதம் பிரம்இன் அவ் ரம்யதம் பிஸஹ்மின். வாளால் வெட்டப்பட்டு, அம்புகளால் குத்தப்பட்டு, ஈட்டிகளால் ஈட்டப்பட்டு 80க்கும் மேற்பட்ட காயங்கள் அனஸ் பின் நதுருடைய உடம்புல இருந்துச்சு. அவரை அடையாளமே கண்டுக்க முடியல. ஒரு உடம்புல 80க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வாளால வெட்டி இருந்தா, அம்பால குத்தி இருந்தா, ஈட்டியால குத்தி இருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தெரியல. நதுருடைய சகோதரி இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் வராங்க. வந்து அனஸ் ரலியல்லாஹு பார்த்து கண்டுபிடிக்கல. அவங்களுடைய விரலினுடைய நுனியை வைத்து, அதுல ஒரு அடையாளத்தை வைத்து, இவர் என்னுடைய சகோதரர் தான், அனஸ் பின் நதுர் இவர் என்னுடைய சகோதரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சகோதரி அடையாளம் கண்டு கொண்டாங்களாம். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, யாரை பார்த்து? அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து இந்த வசனத்தை ஓதி காமிச்சாங்க. மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி. அல்லாஹ்விடம் தாம் கொடுத்த உறுதிமொழியை மெய்ப்படுத்தி விட்டவர்களும் இறை நம்பிக்கையாளர்களில் இருக்கிறார்கள். இந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்விடம் தாம் கொடுத்த உறுதிமொழியை மெய்ப்படுத்தியவர்களும் இறை நம்பிக்கையாளர்களில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு வசனம் இறங்க. இந்த வசனம் அனஸ் பின் நதுர் அவங்களுடைய விஷயமாகத்தான் இறங்கிச்சு அப்படின்றத நாங்கள் கண்கூடா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட என்ன உடன்படிக்கை செஞ்சாங்க? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? என்ன உடன்படிக்கை? கரெக்டா, நீங்க ஆரம்பத்துல இருந்து கரெக்டா இந்த பத்ர் போர்க்களத்துல சொன்னார்ல, பத்ர் போர்க்களத்துல அல்லாஹ் என்னைய கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தா என்னுடைய வீரதீர அந்த செயல் என்ன? காஃபிர்களுக்கு எதிராக நான் எப்படி நடந்திருப்பேன், காஃபிர்களுக்கு எதிராக எனது வாள் எப்படி சுழற்றப்பட்டிருக்கும் அப்படின்றத என் ரப்பு பார்த்துருப்பான்னு சொன்னாங்கல்ல. நம்மள மாதிரி சும்மா சொல்லல, சொன்னாங்க. அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைத்துச்சு. அந்த வாய்ப்பை சரியான ஒரு முறையில் பயன்படுத்தி, ரப்பே எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் எப்படியெல்லாம் செய்வேன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் செஞ்சு காமிச்சிட்டேன். அதனால தான் ரப்பு இறக்குனா, மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி. அல்லாஹ்விடம் தாம் கொடுத்த உறுதிமொழியை மெய்ப்படுத்தியவர்களும் இறை நம்பிக்கையாளர்களில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிறப்பிற்கு சொந்தக்காரர்கள் யார்? அனஸ் பின் நதுர் என்கிற நபித்தோழர். இந்த நபியினுடைய வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால், அல்லாஹ்ட்ட நம்மளும் சில வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறோம். என்ன வாக்குறுதி? ரப்பே உன்னை தவிர நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன். ரப்பே உன்னுடைய
குர்ஆனின் வழியில்தான் எனது வாழ்க்கை இந்த நபித்தோழரை போல நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். எது போன்ற சந்தர்ப்பங்கள் வந்தாலும் குர்ஆன் சுன்னாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம், ரப்பே நீதான் என்னுடைய ரப்பு, எந்த சந்தர்ப்பத்திலும் நான் அதற்கு மாறு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அந்த வாக்குறுதி நம்முடைய நினைவுக்கு வரணும். எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை மீறி நடக்கப் போகிறோம் என்கிற சிந்தனை வருகிறதோ, சூழல் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த அனஸ் பின் நதருடைய வாழ்க்கை நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டும், நமது வாழ்க்கைக்கு படிப்பினையாக ஆக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படி ஆக்கிக்கலாமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நபித்தோழரை போலவே நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் இந்த சத்தியத்தின் மீது உறுதிப்படுத்துவானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வ ஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.